everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel Gardening Diary and this is your friend Nimi. இந்த வீடியோ வந்து ரோஸ் fertilizing சம்பந்தப்பட்டது. Previous votingல நிறைய பேர் இதுக்கு தான் vote பண்ணிருந்தீங்க and நிறைய வாட்டி கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் கரெக்ட்டா டீடைல்டா எனக்கு பதில் சொல்ல முடியல. So I hope இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது பட் கடைசி வரை பாருங்கள். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது June 1st 2020 இந்த மண்டே. ஏன்னா இட் ஹஸ் பின் ரெய்னிங் எவ்ரிடே. நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சுது மார்னிங் டைமில். அந்த கேப்பில் ஐ ட்ரை டு ஷூட் திஸ் வீடியோ. ஸோ இது வந்து மழையில் நனைஞ்ச ரோஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெயிலில் காஞ்சிட்டு இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு அவர் மெயின் டாபிக். இந்த வீடியோவில் மெயினாக நான் ரோஸுக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறேன், எப்படி ஃபீட் பண்ணுறேன், என்ன ஃப்ரீக்வென்சி, அதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக குயிக்காக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எப்சம் சால்ட், மெக்னீஷியம் சல்ஃபேட், வெரி நெசசரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளான்ஸ். எனி பிளான்ஸ், ரோஸ்க்கு மட்டும் அப்படின்னு இல்லை. இந்த டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம இது டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். அஸ் ஆஃப் நவ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன், அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது கிடச்சிது அப்படின்னா யூ கேன் பை இட். ஆன்லைனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தெர் இஸ் எ டீலர் இன் கேரளா. நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் காண்டாக்ட் தம். அவங்க போஸ்ட்டில் அனுப்பி கொடுப்பாங்க. யூ கேன் பை இட் இன் 1 kg ஆர் 2 kg உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் வாங்கிக்கலாம். ஸோ எப்சம் சால்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் சம்மர் டைமில் போடுவேன். அண்ட் இல்லாத டைம் போட மாட்டேன். கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுருக்கிறப்ப ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி செடியோட சாயிலில் கூட போட்டு விடலாம். நான் எப்போவும் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஸ்பூன் வச்சுருப்பேன். இது 1 டீஸ்பூன் கணக்கு. இல்லை நீங்கள் சின்ன ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். பெரிய தொட்டி 12 inch 9 inch இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அந்த மாதிரி செடிக்கு 1 ஸ்பூன் போடலாம். அண்டு பக்கத்தில் அந்த 6 inch பாட் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு போடணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக 1/2 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ அப்படி சைடில் போட்டு விடலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் தண்ணி விடுறப்ப அது அப்சார்ப் பண்ணிக்கும். இல்லை தண்ணியில் கலக்கி கூட நம்ம எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். இல்லை இதே கணக்கில் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே கூட பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் சல்ஃபேட், வேர் டு பை, ஹவு டு ஆர்டர், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வீடியோக்கு கீழே நீங்கள் பாருங்கள். ஸோ யூ கேன் கான்டாக்ட் தட் பர்சன். தே வில் ஹெல்ப் யூ. தே கேன் சென்ட் இட் டு எனிவேர் இன் இண்டியா. அடுத்ததாக பார்த்தோன்னா ரோஸ் மிக்சர். என்கிட்ட இப்போ டாப் ரோஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே தீந்துடுச்சு. லாக்டவுன்னால் எனக்கு அவங்க அனுப்பி கூட கொடுக்க முடியலை. ஸோ டாப் ரோஸ்க்கு வேறு வீடியோ இருக்குது. அந்த ஐயில் இந்த வீடியோக்கு மேலே ரைட் சைடில் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அந்த வீடியோ இருக்குது. இது நான் லோக்கல் நர்சரியில் வாங்கின ரோஸ் மிக்ஸ். எல்லா இடமும் கிடைக்கும். எல்லா நர்சரியிலையும் இந்த மாதிரி ஃப்ளவர் மிக்சர் ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் வந்து அந்த என்பிகேயோட இது போடலை அவங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸு, அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணோம், எவ்வளவு யூஸ் பண்ணோம், அதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து 5 teaspoon ஃபுல் போடுங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் எப்போவுமே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டோஸ் போட மாட்டேன். ஏன்னா நம்ம செடி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியாது. ஸோ அதில் சொல்கிறத விட கம்மியாக தான் போடுவேன். அவங்க 5 சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு half தான் நான் போடுவேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டூ இட் தேட் வே. ஸோ நீங்கள் எந்த ரோஸ் மிக்சர் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். ரோஸ் மிக்சரோ ஃப்ளவர் மிக்சரோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. டாப் ரோஸ் கிடச்சுன்னா டாப் ரோஸ் போடுங்க. ஏன்னா டாப் ரோஸ் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ் தேன் இந்த மாதிரி மிக்சர். ஏன்னா அதில் வந்து நிறைய ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த மெஷரிங் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். பெரிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அந்த மாதிரி போடலாம். சின்ன ரோஸ் பிளான்ட் மீடியம் சைஸ் 9 inch பாட் 6 inch பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு எப்போ போட்டாலும் இதை வந்து ஈவினிங் டைம் போடுங்க, இல்லை ஏர்லி மார்னிங் போடுங்க. போட்டு உடனே தண்ணி விடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது போட்டு சாயிலில் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து இன்னொரு மிக்சர். இது வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கினது. இந்த பேக்கெட்டில் என்பிகேயோட காம்போசிஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுவும் நான் 1 ஸ்பூன், இது வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருந்துச்சு.
ஸோ ஒரு பெரிய ஸ்பூன் நிறச்சி ஒரு பிளான்ட்டுக்கு பெரிய பிளான்ட்டுக்கும் ஹாஃப் ஸ்பூன் வந்து சின்ன பிளான்ட்டுக்கும் நான் போட்டிருக்கேன். இது அதோட பாக்கி. ஸோ வாட் எவர் யூ கெட், ஸோ டாப் ரோஸ் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஃப்ளவர் மிக்சர் கிடைக்குதோ அதில் வந்து ஃப்ளவர் வரதுக்கு கூடிய அந்த பாஸ்பரஸ் அப்புறமா ஓவரால் பிளான்ட் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், வேறு நியூட்ரியன்ஸ் எல்லாமே கூட அதில் சேர்ந்து தான் வரும். ஸோ அதனாலே நீங்கள் இது வந்து எது வாங்கினாலும் ஓகே தான். இது பீக் சம்மர் இல்லை ரெய்னி சீசனில் வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் போடுவேன். பாக்கி டைம் அதர் பீரியட்ஸில் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதோட ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ போடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, அதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய பிளான்ட்டுக்கும் சின்ன பிளான்ட்டுக்கும் பார்த்து போடணும். அண்ட் சாயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விடணும். மார்னிங் ஆர் ஈவினிங் போடுங்க. இது வந்து நம்ம ஆர்கானிக் மென்யூர்லாம் போடுறது கூட போட்டாலும் எந்த தப்பும் இல்லை. பிகாஸ் ஐ எம் டூயிங் இட் இல்லையா ஃபார் லாஸ்ட் 3 years. ஸோ தட் இஸ் அபவுட் ரோஸ் மிக்ஸ் அண்ட் டாப் ரோஸ். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து நீம் கேக் பவுடர், வேப்பம் பிண்ணாக்கு. நீம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெரி பெனிஃபிஷியல், நிறைய குட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம நீம் வந்து பிளான்ட்டுக்கு பல ரீதியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீம் கேக் பவுடர் வந்து சாயில் பார்ன் டிசீசஸ், பிளான்ட் ரூட்டு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் தான் நம்ம சாயில் பாட்டிங் மிக்ஸில் இருந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாத்துலேயும் நம்ம அதை கலந்து யூஸ் பண்ணுறோம். இதுவும் நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசரில் எதுவும் கலந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாகவே இதை நம்ம எடுத்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாட் இருக்கும் இல்லையா, அந்த செடி தொட்டி அதுக்குள்ளால் போட்டு விட்டுறலாம். இல்லை அந்த செடியோட வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி மண் கிளறிட்டு தரையில் கூட போட்டு விட்டுறலாம். இது வந்து ஒரு கை நிறைய எடுக்கணும் அப்படின்ல, நம்ம வந்து கை விட்டு இப்படி எடுத்து ஒரு பிடி, பெரிய செடிக்கு ஒரு பிடி, சின்ன பிளான்ட்டுக்கு கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டால் போதும். இது பார்த்திங்க அப்படின்னா போன் மீல் நம்ம யூஸ் பண்ணலாம். என்கிட்ட போன் மீல் இந்த வாட்டி கிடைக்கல. இது வந்து போன் மீலும் நீம் கேக் பவுடரும் சேர்ந்த ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்லி நர்சரியில் லூஸாக நான் நிறுத்து வாங்கினேன். 1 கிலோ 40 rupees அந்த மாதிரி என்னவோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஸோ இப்படி கிடச்சுன்னா கூட வாங்கிக்கலாம். இல்லை வெறும் போன் மீலாக கூட கிடைக்கும், பேக்கெட்டாக இருக்கும். எள்ளு பொடி அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு தெரியல. ஸோ இன் இங்கிலீஷ் இட்ஸ் போன் மீல். ஸோ போன் மீல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது யூஸ்வலாக ஃபிஷ் போன்ஸில் இருந்து கூட வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் பொடிச்சு காய வச்சு பொடிச்சு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எப்போவுமே நர்சரியில் தான் வாங்குவேன். ஸோ ரோசஸ்க்கு, எஸ்பெஷலி ரோசஸ்க்கு போன் மீல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் போன் மீல் ஆனால் கொஞ்சம் ஹீட், மந்த்லி ஒன்ஸ் போடுங்க. 1 ஸ்பூன் அளவு ஒரு செடிக்கு போட்டால் போதும், அதை விட கூடுதல் போட வேண்டாம். நம்ம நிறைய ரோஸ் மிக்சர் போடுறோம். ஸோ அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, லைக் கவுடங் பவுடர்லாம். ஸோ அதனால் இதுவும் கூட ஓவர் போட்டால் செடி வந்து இட் வில் டை. ஸோ கம்மியாக யூஸ் பண்ணால் தப்பு இல்லை. அதனால் இப்போ 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நம்ம ருட்டீனாக போட்டுட்ருப்போம் இல்லையா, ஸோ பி கேர்ஃபுல். அடுத்தது டிஏபி அப்படின்னா டயமோனியம் பாஸ்பேட். இதில் நிறைய நைட்ரஜனும் பாஸ்பரஸும் இருக்குது. பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் பிளான்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான மேக்ரோ நியூட்ரியன்ட். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பேசலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months தான் போடுறேன். ஆனால் அந்த ரெய்னி சீசன் மிட் மேக்கு அப்புறம் நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. மே பிகினிங்கில் யூஸ் பண்ணேன், ஏப்ரலில் போட்டேன், அவ்வளோதான். இது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எடுத்து போட்டுறக்கூடாது. இது ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர். இதை நம்ம செடியில் போடும்போது ஒரு வாட்டி தண்ணி விடும்போது ஸ்லோவாக டிசால்வ் ஆகி அந்த நியூட்ரியன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம 1 month வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி விடுறப்போ பிளான்ட்ஸுக்கு தேவையான நைட்ரஜனும் பாஸ்பரஸும் கிடச்சிரும். அண்ட் இந்த மாதிரி சின்ன தொட்டிக்கெலாம் நான் இது வந்து ஒரு 4-5 அப்படி தான் எண்ணி தான் போடுவேன். ஆக்சுவலாக நிறைய போட்டால் இட் வில் கில் த பிளான்ட். வேர் பகுதியில் போடக்கூடாது, இதை தள்ளி தான் போடணும். ஜஸ்ட்டு சாயிலில் லேஸாக கிளறி விட்டு எட்ஜில் போட்டால் போதும். பெரிய பாட்டுக்கு போடுறதா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய பாட்டுன்னா ஒரு 9 inch இல்லை 12 inch அதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு 8-10 granules போடலாம்.
நான் சொன்ன மாதிரி கம்மியாக போடுறது இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். தொடர்ந்து டிஏபி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது சாயிலோட அந்த பிஹெச் லெவல் அது மாற்றும். இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு 2 months விட்டு திரும்ப அது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பக்கெட்டோ பாக்ஸ்லேயோ வைக்கிறது நல்லது. ரொம்ப வெயிலோ சூடாக இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. ஸோ இது நான் வாங்கி 2-3 months ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னும் அதே மாதிரி அந்த கிரானியூல்ஸ் எப்படி நான் வாங்கணுன்னு அதே மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சர் மாறக்கூடாது. ஸோ எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் நீங்கள் எந்த ரோஸ் மிக்சரோ எது வாங்கினாலுமே அடித்து ஏதாவது ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறது நல்லது. தண்ணி எல்லாம் படாமல் இருக்கிற இடத்துல வைக்கிறது நல்லது. நம்ம இனி ரோஸ்க்கு போய் இதை ஃபெர்டிலைசர் போடலாம். ஸோ இப்போ 1 month-ஆக ரெயின் 2 weeks-ஆக ரெயின் இருக்கிறதுனால நான் எதுவும் போடல. ஸோ இனி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு போடுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் என்னெல்லாம் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது ஒரு பெரிய பாட்டில் இருக்கிற ரோஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் இந்த அளவு எப்சம் சால்ட் வரும். நார்மலாக நான் போட்டேன் அப்படின்னா எப்சம் சால்ட் இன்றைக்கி போட்டு செடியில் போட்டு விட்டேன் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து ரோஸ் மிக்சர் போடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் த ரெயின் இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் தேய்ச்சி எடுக்கலை, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி நான் இன்றைக்கி இந்த வீக் எப்சம் சால்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அடுத்த வீக் ஃப்ளவர் மிக்ஸ் போடுவேன். அண்ட் அதுக்கு அடுத்த வீக் போன் மீல் போடுவேன். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். இது அந்த போன் மீல் நீம் கேக் மிக்சர். இது என்ன சொல்கிறது, இப்போது மழை இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வி டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். அது அது பாட்டுக்கு சாயிலில் இருந்து ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும்போது அந்த தண்ணி வரும்போது அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த பிளான்ட்டுக்கு ரூட்டுக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி அது போய் கிடச்சிட்டே இருக்கும். இது கூட ஒரு கையளவு ட்ரை கவுடங் பவுடர் போடணும். ஏன்னா நான் ரீசெண்டாக தான் மல்ச் பண்ணேன். ஸோ இது அன்னைக்கு நான் காமிச்சேன்ல அந்த ஹோம்மேட் கம்போஸ்ட், கிச்சன் வேஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண கம்போஸ்ட். இது இனாக்குலம் அப்படின்ற ஒரு பவுடர் கொடுப்பாங்க. ஐ புட் தட் இன் அ செப்பரேட் வீடியோ. அது யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ எல்லாம் மக்கி அந்த பக்ஸ் எதுவுமே இல்லாமல் செடிக்கு போடுற மாதிரி அழகாக இருக்குது. இது ஒரு மண் தரையோட ஸ்மெல்லு தான் வரும், வேறு எந்த பேட் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. ஸோ அதை நான் ஒரு கை போல் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை கவுடங் கூட எடுத்துக்கலாம். இன்ஷூர் சாணி ரொம்ப நல்லா காஞ்சி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பச்சை சாணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா அதில் புழு இருக்கலாம், அதோட எக்ஸ் இருக்கலாம். அப்போ அது அந்த மேகட்ஸ் ஃபார்ம் ஆகி சாயில் அடியில் தான் இருக்கும், அது வெளியே வராது ஃபஸ்ட்டு. அப்போ தட் இஸ் ஹவ் இட் வில் ஸ்பாயில் அவர் பிளான்ட். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம எடுத்து செடிக்கு போட்டுடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா வெயில் அடிக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய மழை இருக்க போகுது ஆஃப்டர் திஸ். ஸோ இந்த ரோஸ்க்கு தான் நம்ம போட போகிறோம். இது ஒரு ஹைப்ரிட் டீ ரோஸ், ஒரு டீசன்ட் சைஸ் பெரிய பிளான்ட். இதெல்லாம் தான் அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ், பிரான்ச்சஸ். ஸோ இது ஒரு 9 inch அளவு பாட்டில் நான் வச்சுருக்கிறேன். இது 12 inch பாட் இல்லை, நல்லா நனைஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் க்ளீனாக இருக்குது சர்ப்ரைசிங்லி. ஏன்னா ரீசெண்டாக தான் வீடிங் எல்லாம் பண்ணி விட்டுருந்தோம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தொட்டியெல்லாம் புதுசாக நம்ம பிளான் பண்ண ரோஸஸ் எல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா ரெயின் இருக்குது இல்லையா அப்படின்னு. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். இனி நம்ம அந்த சாயிலை லேசாக கிளறி விட்டு டில் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை மென்யூர் எல்லாம் நம்ம போட்டுற வேண்டியதான். இன்ஷூர் வீடெல்லாம் இல்லாமல் அந்த களையெல்லாம் எடுத்துருங்க. இப்போது டெம்பரேச்சர் கூலாக இருக்கிறதுனால நான் ரூட் பக்கம் அப்படின்னு இல்லை, ஓவராலாக தொட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம கவுடங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ எஸ்பெஷலி இப்போது இந்த போன் மீல்லாம் தான் வேறு பக்கத்தில் போடக்கூடாது அப்படின்னு. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, டெம்பரேச்சர் வேறு கூலாக இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் போட்டு இன்னொரு வாட்டி கிளறி விட போகிறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா நான் 3 years-ஆக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஃபைன், டோன்ட் வரி. அதுக்கப்புறமா இது போட்டுட்டு தண்ணி நல்லா விடணும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த டைம் நான் போடுறேன். யூஸ்வலாக
இந்த மாதிரி சன்னில் நல்ல வெயில் இருக்கும்போ we should not put. எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா இப்போ தான் எனக்கு இது ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் இப்போ காமிக்கிறேன். பட் நீங்கள் பண்ணுறப்ப ஈவினிங் பண்ணுங்கள், இல்லை மார்னிங் பண்ணுங்கள். நான் காலையில் நேரமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மார்னிங் தண்ணி விடுவேன். அப்போ அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் பீக் சம்மராக இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா மார்னிங் வந்து 6 o'clock நம்ம பண்ணணும், இந்த சன் வரதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் that is also very important. அண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, மண் புழு இருக்குது, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா earth worm இருக்குது பாருங்கள், அது இருக்கிறது பேடா, இஸ் இட் பேட் ஃபார் பிளான்ட் அப்படின்னு. இல்லை, இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. earth worms இருந்தால் இட்ஸ் வெரி குட். அந்த மாதிரி அந்த ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவீங்கள்ல, that is also very good. இதெல்லாம் அந்த சாயில்லாம் சில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் எடுத்து போடாதீங்க. அதனால நம்ம செடிக்கு எந்த ஹார்மும் வரப்போகிறதில்ல. இட் இஸ் ஒன்லி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம உரம் போடுறதுக்காக தான் நான் எப்போவுமே பாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வைங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 1 monthக்கு அப்புறம் நம்ம எப்படினாலும் தண்ணி விடும்போது கொஞ்சம் அடியில் உள்ள சாயில் வந்து வெளியே போய் மேலே நமக்கு ஸ்பேஸு கிடச்சிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா மேலே 1 inch சாயிலை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மெனியூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐயோ எனக்கு ஸ்பேஸ் இல்லையே, நான் இது எப்படி போடுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம எல்லாம் போட்டோம், இனி வாட்டர் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. ஸோ தண்ணி ஊற்றிடலாம். இந்த மெனியூரிங் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, பாட் நிறச்சி தண்ணி விடணும். தர வாட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, வாட்டர் தரலி. ஸோ அந்த மாதிரி இந்த பாட் நிறச்சி மேலே வரைக்கும் விளிம்பு வரைக்கும் தண்ணி நிறச்சிருங்க. அது ஃபுல்லும் ட்ரெயின் ஆகி போயிடட்டும். ரிப்பீட்டட் வாட்டரிங் பண்ணோம் அப்படின்னு இல்லை. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே வாட்டர் பண்ணுங்கள், தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ மெனியூர் பண்ணினாலும் உடனே வாட்டர் விடணும். ஸோ அதனால அந்த இடப்பட்ட நேரத்துலலாம் மெனியூரிங் பண்ணுறது நல்லதில்லை. அண்ட் பாட்டில் ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா தண்ணி கிளாக் ஆகிருக்கும், இட் வில் அஃபெக்ட் த பிளான்ட். ஏன்னா இந்த பாட்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ரெயினாக இருந்துச்சு, ஆனால் எவ்வளோ ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம விட்டு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் குட். இப்போ நான் ஃபெர்டிலைசிங்க்கு என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஓவியூ நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. இனி இதில் உள்ள ஒவ்வொரு ஐட்டம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் செப்பரேட்டான ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்காக எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த வீடியோ இவ்வளோதான். சாரி அபவுட் த டைம். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் எவ்ரிபடி. Take care of your plants and take care of yourself. Be safe. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா you can connect with me through this channel community page and my Facebook page Gardening Diary. மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.